வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 24 நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 24ஆம் அதிகாரத்தில் இந்த உயிர்த்தெழுந்த நாளுடைய தியானம் நமக்கு அமைந்திருக்கும். ஆகவே ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே நாம் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட இன்றைக்கு தான் புதிதாய் வந்தவர்களும் நீங்கள் இந்த தேவ வார்த்தையை ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து கேட்கும்படி கவனிக்கும்படி உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, ஈஸ்டர் தினத்திலே, உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென். உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த லூக்கா அருமையாக இது 24ஆம் அதிகாரத்திலே அற்புதமாக அவர் பல காரியத்தை எழுதியிருக்கிறார். அதிலே ஸ்தோத்திரம், நம்ம வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே தேவன் மகிமையான காரியத்தை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அவர் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை சாதாரணமான ஒரு வல்லமை அல்ல. உயிர்த்தெழுந்த ஒரு வல்லமை மகிமையான ஒரு வல்லமை, அற்புதமான ஒரு வல்லமை, ஆச்சரியமான ஒரு வல்லமை, அதிசயமான ஒரு வல்லமை, பிரகாசமான ஒரு வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அது வரலாற்றில் சாதித்த ஒரு வல்லமை. ஆமென். சாவை வென்ற ஒரு வல்லமை. ஆமென். மரணத்தை வென்ற ஒரு வல்லமை, பிசாசை ஜெயித்த ஒரு வல்லமை, கல்லறை திறந்திட்ட வல்லமை, கல்லை புரட்டின ஒரு வல்லமை, காவலர்கள் எல்லாம் நடுங்க வைத்த வல்லமை. ஸ்தோத்திரம். எத்தனை ஸ்தோத்திரம் எதிரிகள் இருந்தாலும் அத்தனை எதிரிகளையும் ஸ்தோத்திரம் அழித்து ஒன்றுமில்லாத அதமாக்கி போட்ட வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. அது தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின வல்லமை, தேவனுடைய வாக்கியத்தை நிறைவேற்றின வல்லமை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைய வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் ஸ்தோத்திரம், இன்னும் அவர் வருகை வரைக்கும் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அது பேசப்படுகிற வல்லமை. ஸ்தோத்திர, பிரகாசமான வல்லமை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்போம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியிலே ஸ்தோத்திரம் 5 விதமான உயிர்த்தெழுதல் வல்லமை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது உயிர்த்தெழுதல் வல்லமை என்னவென்று சொன்னால் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலுடைய முதலாவது வல்லமை என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுதலுடைய வல்லமை கண்களை திறந்தது, கண்களை திறந்தது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்துல படிக்கிறோம். 16வது வசனத்துல, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவங்க கண் எப்படி இருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது. அறியல, தெரியல. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம் 27ல. கொஞ்சம் நம்ம பைபிளை திறந்த வசனத்தை பார்ப்போம். 27வது வசனத்தை வாசிப்போம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 28 படிக்கிறோம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். 16வது வசனத்துல அவர் கூடவே நடந்து வராரு. மேல இருக்கிற 13, 14, 15 பார்க்கும்போது ஆண்டவர் கூடவே நடந்து வராரு. உயிர்த்தெழுந்தவர், நம்ப ஆண்டவர், சொந்த ஆண்டவர், சொந்த தெய்வம், கூடவே இருந்தவர். ஸ்தோத்திரம். பார்த்தவர், பேசினவர், ஊழியம் செய்தவர், ஜெபித்தவர், பழகினவர், சாப்பிட்டவர், உண்டவர், உறங்கினவர். ஆனா அடுத்த 16ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவரையோ அவர்கள் அறியவில்லை, அறியவில்லை, அறியவில்லை. அடுத்தது 27, 28 படிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைக்கப்பட்டபடியே அவர் என்னதான் விவரித்து சொன்னாலும் அவர் காண்பித்தாரு. ஆனாலும் அவங்க காணவில்லை. ஆமென். கூடவே நடந்து வராரு. அவர் அறியல. உயிர்த்தெழுந்த பிறகு
அல்லேலூயா. அவர் அறியல. அவர் ஏற்கனவே சொன்ன வசனங்கள் இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, வேத வாக்கியங்கள் இருக்கிறது. அதையும் அவர் காண்பித்தார், அவங்க காணல. ஆமென். ஸ்தோத்திரம். 28ல படிக்கிறோம், அத்தருணத்திலே அவர் ஸ்தோத்திரம் கொஞ்சம் தூரம் போகிறவர் போல அவங்களுக்கு காண்பிக்கிறாரு. எதுக்கு? நம்ம சொல்லுவோம் பாத்தியா, அதோ வர்றதை பார்த்தாலே இவர் வர்றதை போல தெரியுது, இது இவருடைய நடைய போலவே தெரியுது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் நமக்கு கண் பார்வை அகப்படலைன்னா இது அவரு போலவே இருக்குது அப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த மாதிரியாக கண்டுபிடிப்பாங்களா என்பதற்காக அவர் சற்று தங்களை விட்டு தூரம் போகிறார், அப்புறம் போகிறவர் போல போகிறார். ஸ்தோத்திரம். அப்பவும் தன்னை காண்பிக்கிறார், அவங்க காணவில்லை. ஆமென். அறியவில்லை, அறியவில்லை. ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலுடைய முதலாவது வல்லமை என்ன செய்கிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுதலுடைய வல்லமை கண்களை திறக்கிறது, அறியாமையை நீக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அறிய வைக்கிறது, தேவனுடைய வல்லமை அறிய வைக்கிறது. இன்றைக்கு நம்மை ஏசப்பா யாருன்னு அறிய வைக்கிறது. அதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. அல்லேலூயா. இயேசுவினுடைய நாமம்னா என்ன, இயேசுவினுடைய வசனம்னா என்ன, இயேசுவினுடைய வேதம்னா என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைனா என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய வரங்கள்னா என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம்னா என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம்னா என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம்னா என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தின் கிரியை என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தோத்திர கரத்தினுடைய மகிமை என்ன, அவருக்கு இருந்த ஸ்தோத்திர பராக்கிரமம் என்ன, அவருக்கு இருக்கிற சர்வ வல்லமை என்ன என்பதை ஆண்டவர் நம்மை அறிய வைக்கிறார். அதுதான் ஈஸ்டர், அதுதான் உயிர்த்தெழுதல், அதுதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. ஆமென். அல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நம்ம கண்களை ஆண்டவர் திறக்கிறார், நம்ம அறியாமையை ஆண்டவர் மாற்றுகிறார். ஐயா, பல வருஷமா பைபிளை படிக்கிறேன், ஸ்தோத்திரம், பல வருஷமா ஊழியம் செய்யறேன், பல வருஷமா நான் வந்து ஸ்தோத்திரம், எனக்கு இது தெரியும் அது தெரியும். ஆனா ஸ்தோத்திரம் கடைசியில பார்த்தா இப்பதான் சிலதெல்லாம் எனக்கு புதுசாவே தெரியுது அப்படின்னு பல சொல்லுவதை நம்ம கேட்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற போல நம்ம அமர்ந்திருந்தாலும் நாம இன்னும் அவரை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி அறிய வேண்டியது ஏராளமாக இருக்கிறது, அறிய வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. அதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினாலே நான் உங்கள் கண்களை திறப்பேன். ஆமென். உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அறியாமையை நீக்கும், அறியாமையை நீக்கும். ஆமென். அறியாமையை நீக்கும், அறியாமையை மாற்றும். நம்ம கண்களை திறப்பார் கர்த்தர். உண்மையுள்ள தெய்வம் யார், பரலோக ராஜ்யத்தை யார் கொடுப்பா, யார் ஸ்தோத்திரம் மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவர் அறிய வைப்பார். அல்லேலூயா. யார் சமாதானத்தில் கர்த்தர் என்பதை அறிய வைப்பார், யார் சந்தோஷத்தில் தேவன் என்பதை அறிய வைப்பார், யார் வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிய வைப்பார், யார் சுகம் கொடுக்கிற தேவன் என்பதை அறிய வைப்பார், யார் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை அறிய வைப்பார். அவர்களோ ஸ்தோத்திரம் அறியவில்லை. ஆமென். அவர் கண்களை திறந்தார். நீங்க ஆண்டவர் நம்ம கண்களை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் நம்ம கண்களை திறப்பார், நம்ம கண்கள் திறக்கப்படும். அறியாத காரியங்களை அறிய, தெரியாத காரியங்களை தெரிய, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நாம் பார்க்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்களை திறப்பார். வசனத்தை படிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 25வது வசனத்தை என்னோடு கூட. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இது ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்து சொல்லவில்லை, அறியாதவங்களை பார்த்து சொல்லவில்லை, புறஜாதியாரை பார்த்து சொல்லவில்லை, இன்னொரு மனிதனை பார்த்து சொல்லவில்லை. தன்னோடு இருந்த சொந்த ஜனத்தையும் 12 சீஷர்களையும் பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் கூட இருந்தியப்பா. ஸ்தோத்திரம். 2 நாள் தானே ஆகுது, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தானே ஆகுது. ஸ்தோத்திரம். 2 நாளுக்குள்ளவே நீ என்ன மறந்துட்டிய. என் பேச்சு தெரியல, என் நட தெரியல, என் உடை தெரியல, என் முகம் தெரியல. ஸ்தோத்திரம். வியாழக்கிழமை இரவு தான் நான் காட்டி கொடுக்கப்பட்டேன், வெள்ளிக்கிழமை தான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன், சனிக்கிழமை கல்லறையில் இருந்தேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தேன், இன்னைக்கு நான் உங்க கூட நடந்து வரேன். ஆனா என்னை யாருன்னு நீ தெரியலையே, அறியாம இருக்கிறீங்க. காண்பிக்கிறாரு.
அவர் காண்பித்த நீ என்ன காணலையே. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என்ன நீ அறிந்து விசுவாசிக்கிறது. ஸ்தோத்திரம். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, ஆமென். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? ஸ்தோத்திரம். வேதம் படிக்கிறவங்களுக்கு சொல்றாரு, சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்றாரு, ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு சொல்றாரு, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு சொல்றாரு, சபைக்கு வருகிறவர்களுக்கு சொல்றாரு, அவருடைய பிள்ளையா இருக்கிறவர்களுக்கு சொல்றாரு. நீ இன்னும் என்ன எப்படி ஸ்தோத்திரம் அறிவதற்கு ஸ்தோத்திரம் மந்த இருதயத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை அப்ப என்ன செய்கிறதுன்னு சொன்னா நம்ம மந்த இருதயங்களை மாற்றுகிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. யா சபைக்கு வரையா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்காய் மரித்தார்னு தெரியும், ஆனா ஆண்டவர் எனக்காய் உயிர்த்தார்னு தெரியும், ஆனா இதை எடுத்து போய் நான் 4 பேருக்கு எனக்கு சொல்ல தெரியல. இதான் மந்த இருதயம். ஆமென். ஆண்டவர் தான் இந்த வேதத்தை கொடுத்தாருன்னு தெரியும், ஆண்டவர் தான் இந்த பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்னு தெரியும், இதுல இருந்து தான் ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியும், ஆனா இந்த வேதத்தை கர்த்தர் ஏன் கரத்துல கொடுத்தோ இந்த வேதத்தை நான் படிக்கிறதே இல்லையா. ஸ்தோத்திரம். மந்த இருதயம். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மந்த இருதயம். நான் நல்லாதாயா ஜபத்துக்கெல்லாம் வரேன், ஜபத்துக்கெல்லாம் கலந்து கொள்றேன், பங்கெடுக்கிறேன், ஆனா எனக்கு ஜெபிக்கவே தெரியலையா. இதான் மந்த இருதயம். ஆமென், இதான் மந்த இருதயம். அப்ப ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை ஸ்தோத்திரம் செய்யாமல் இருக்கிற பத்தியா, அததான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. ஸ்தோத்திரம். பண்ண வேண்டிய நீ, செய்ய வேண்டிய நீ செய்யாமல் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிற? மந்த இருதயத்தோடு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நான் உன் கண்ணை திறக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கண்ணை திறக்கிறேன். நீங்க ஏசப்பா நம்ம கண்ணை திறக்கிறான். அல்லேலூயா. அதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, அதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, அதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மந்தமா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன? செய்ய வேண்டிய நீ செய்யாம இருக்கிறீங்க, செயல்பட வேண்டிய நீ செயல்படாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அப்ப நீ யாரு? மந்தமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, மந்த இருதயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உனக்கு புத்தி இருக்கிறது, ஆனா நீ புத்தி இல்லாதவன போல இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு. அப்போ இப்படி இருக்கிறவர்களை ஆண்டவர் மீண்டும் மனக்கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்களை கீழ்ப்படிய வைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இணங்காதவர்களை இணங்க வைக்கிறார், செய்யாதவர்களை செய்ய வைக்கிறார். ஆவிக்குரியவர் காரியங்களை நாம் எதெல்லாம் மறந்து இருக்கிறோமோ அந்த மறந்தவைகளை மறுபடியும் ஆண்டவர் பண்ண வைக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் என்ன பேசினாலோ அதே மந்த இருதயம், அதே மந்த இருதயம், மந்த இருதயம், மந்த இருதயம், அதே கீழ்ப்படியாமை, அதே ஸ்தோத்திரம் ஆமென் ஐக்கியம் இல்லாமை, அதே ஒன்று சேராமை, அதே ஸ்தோத்திரம் ஒத்துழைப்பு கொடுக்காமை, மந்த இருதயத்தோடு நாம் இருக்கிறோமே. ஸ்தோத்திரம். அந்த மந்த இருதயத்தை ஆண்டவர் உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினாலே நம்ம கண்களை திறந்து செய்ய வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கண்ணு திறக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் இதை செய்தா அதுல எவ்வளவு தேவன் மகிமைப்படுகிறார், எவ்வளவு பரலோகம் சந்தோஷப்படுது, எவ்வளவு ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்கிற ஸ்தோத்திரம் கண்ணை இன்னும் நமக்கு பலருக்கு ஆண்டவர் திறக்காம இருக்கிறார். நான் சொல்லுவது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. இதை செய்தா எவ்வளவு சபைக்கு ஆசீர்வாதம், இதை செய்தா ஊழியத்துக்கு எவ்வளவு வளர்ச்சி, இதை பண்ணினா, இதுக்கு கீழ்ப்படிஞ்சா, இதுக்கு ஒத்துழைச்சா, இதுக்கு கொடுத்தா, இதுக்கு பிரயாசப்பட்டா, இதுக்கு முன்னே நின்னா, இதுக்கு போய் ஊரும் ஆர்வனம் போல செயல்பட்டா ஸ்தோத்திரம் இதுக்கு எவ்வளவு பரலோகத்துக்கு லாபம். அப்படி என்கிற ஸ்தோத்திரம் நாலேஜ் அநேகருக்கு இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு மந்த இருதயம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இது செய்வதனால பின்னாடி யார் சந்தோஷப்படுறாங்க? ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு அப்படின்னு தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்களே. உங்களுக்கு இருக்கிற இந்த மந்த இருதயம் நீங்குவதற்கு ஸ்தோத்திரம் இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அவசியமா இருக்கிறது. ஆமென், ஆமென். இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினால கர்த்தர் இப்படி நாம அறியாமல் இருக்கிற நம்ம கண்களை கர்த்தர் திறக்கிறார்.
செய் மகனே, நீ செய் மகளே, மந்தமா இருக்காத. நீ எழும்பி செய்தால் இதனால் நான் பிரியப்படுகிறேன், இதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், இதனால் பரலோகம் சந்தோஷப்படுகிறது, இதனால் உங்களை நான் உயர்த்துவேன், இதனால் உன்னையும் உன் ஊழியத்தையும் உன் சபையையும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் நான் ஸ்தோத்திரம் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய இன்னசென்ட்டை மாத்துகிறார். ஸ்பிரிச்சுவல் இன்னசென்ட்டை கர்த்தர் மாத்துகிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இன்னைக்கு ஒய்கோஸ் நபர் அழைத்து வர வேண்டிய ஒய்கோஸ் ஆராதனை, இன்னைக்கு நம்ம ஒய்கோஸ் நபரை கூட்டி வரவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நீங்கள் யார்? மந்த இருதயம் உள்ளவர்கள். உங்களுக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சு செய்யாம இருக்கிறீங்க பத்தியா? ஸ்தோத்திரம். நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தோத்திரம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. உங்க அந்த புத்தி இல்லாத மந்த இருதயத்திலிருந்து உங்க கண்ணை திறக்கிற அதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். போன வாரம் ஒரு சுவிசேஷ கூட்டம், ஸ்தோத்திரம். அங்கே நாம ஸ்தோத்திரம் அந்த சுவிசேஷத்துக்கு 4 பேருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லாம போயிட்ட பத்தியா? அதான் மந்த இருதயம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் ஊழியம் இருக்குது, ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் நம்ம வராம நின்னு போயிடுவோம் பத்தியா? அதான் மந்த இருதயம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை செய்தா எவ்வளவுக்கு தேவன் சந்தோஷப்படுகிறார், எவ்வளவு அது ஆண்டவருக்கு பரலோக ராஜ்யத்தை நம்ம கட்டுகிறோம், பிசாசின் ராஜ்யத்தை உடைக்கிறோம் என்கிற அந்த கண்கள் நமக்கு இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது பத்தியா? நம்ம கீழ்ப்படியாம இருக்கிற பத்தியா, ஒத்துழைக்காம இருக்கிற பத்தியா? அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். உன் கண்களை திறக்கிறே. உயிர்த்தெழுந்த வல்லமை திருச்சபையின் கண்களை திறக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவருடைய கண்ணை திறக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை ஸ்தோத்திரம் அது ஸ்தோத்திரம் தேவனோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய கண்களை திறக்கிறது. தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்கிற கண்களை திறக்கிறது. தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்கிற கண்களை திறக்கிறது. தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்கிற கண்களை திறக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த மந்த இருதயத்தை ஆண்டவர் மாற்றி அவர் ஸ்தோத்திரம் பிரகாசமான மனக்கண்ணை திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருக்காய் அதிகமாய் செயல்பட, நம்ம அதிகமாய் அவருக்காய் பிரகாசிக்க, அல்லேலூயா. உலகம் அறிய வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் முதலாவது நாம் அறிய வேண்டும். ஆமென். நம்ம கண் திறக்கணும். உலகத்தான் கண் திறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கண் திறக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தில் கிரியை நடப்பிக்க வேண்டுமானால் சபை கிரியை செய்கிறதாய் மாற வேண்டும். ஆமென். சபையும் மலடு, சபை இருக்கிற மூலம் மலடு. ஆமென். அல்லேலூயா. விசுவாசியும் மலடு, ஸ்தோத்திரம் ஊழியமும் மலடு. அப்படின்னா உலகத்தை கலக்கிறவங்க எங்க எழும்புவாங்க? உலகத்தை கலக்கிறவங்க எங்க எழும்புவாங்க? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இவங்க கூட வரவங்க யாரு? ஆண்டவரோடு நடந்து வரவங்க சீஷர்கள். சீஷர்கள் நடந்து வராங்க. கூட இருந்த சீஷர்களே உயிர்த்தெழுந்து நடந்து வர இயேசுவை அறியல. நடந்து வராரு அறியல, பார்க்கறாங்க அறியல, பேசுறாரு அறியல, சம்பாஷிக்கிறாரு அறியல, சொல்றாரு அறியல, நினைவுபடுத்துறாரு அறியல, வேத வசனத்தை எடுத்து உரைக்கிறார் அறியல, கிட்ட வராரு அறியல, தூரம் போறாரு அறியல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட மல்லு கட்ட முடியாதுடா சாமி, உன் கண்ணை நானே திறக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் கண்ணை திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. இன்னைக்கு நம்ம கண்ணை கர்த்தர் திறக்கிறார். இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நம்ம கண்ணை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. நம்ம கண்ணில் இருக்கிற ஸ்தோத்திரம் எல்லா விதமான மந்தங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இருதயத்தில் இருக்கிற மந்தங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம கண்ணை கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவ கண்ணா மாத்துறார். அவர் கண் எப்படி தரிசனத்தை பார்க்கும், அவர் கண் இருந்தா எப்படி வேதத்தை பார்க்கும், அவர் கண் இருந்தா எப்படி பாரத்தை பார்க்கும், அவர் கண் இருந்தா ஒரு ஆத்மாவை எப்படி பார்க்கும், அவர் கண் இருந்தா ஸ்தோத்திரம் எப்படி ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்ற பார்க்கும். அப்படி கர்த்தர் நம்ம கண்ணை திறக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை கண்களை திறந்தது. நம்ம கண்ணை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. மந்தத்தை கர்த்தர் மாற்றுவார், அறியாமையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அறியாதவர்களுடைய கண்களை திறந்தது. ஆமென், ஆமென். இன்னைக்கு இயேசுவை பத்தி நம்ம எல்லாம் நிறைய அறியணும். இயேசுவின் வல்லமையை அறியணும், இயேசுவின் மகிமையை அறியணும். ஆமென்.
இயேசுவின் பைபிளை அறியணும், வசனத்தை அறியணும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை அறியணும், அவர் பிரசன்னத்தை அறியணும், அவருடைய ஸ்தோத்திர மகிமையை அறியணும், பரலோக ராஜ்யத்தை அறியணும், அவர் இரண்டாம் வருகையை அறியணும், அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தோத்திரம் வல்லமை 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 அறியணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவர் கண்களை திறப்பா. உயிர்த்தெழுத வல்லமை கண்களை திறந்தது. இரண்டாவது உயிர்த்தெழுதலுடைய வல்லமை ஸ்தோத்திரம் இருதயத்தை திறந்தது. இருதயத்தை திறந்தது. இருதயத்தை திறந்தது. வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அது 24ஆம் அதிகாரம் 45வது வசனம். 24ஆம் அதிகாரம் 45வது வசனம். எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாசிப்போம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி போதுமானது. தோத்திரம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, எதை திறக்கிறாரு? உள்ளத்தை, இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கணும். பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும், பிள்ளைகள் கவனிக்கணும். தோத்திரம். இருதயத்தை கர்த்தர் திறக்கணும். அல்லேலூயா, ஆமென். இருதயங்களை ஆண்டவர் இந்த வேதத்தை அறியும்படி, வசனத்தை அறியும்படி ஆண்டவர் நம்ம உள்ளங்களை திறக்கணும். ஆமென், ஆமென். தோத்திரம். கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். இந்த வாரத்துல நீங்க எத்தனை அதிகாரம் பைபிள் படிச்சீங்க? இந்த வாரத்துல எத்தனை அதிகாரம் பைபிள் படிச்சீங்க? ஸ்தோத்திரம். இந்த மாசத்துல எத்தனை ஸ்தோத்திரம் எவ்வளவு தூர வேதத்தை வாசித்தீங்க? எத்தனை புத்தகங்களை வாசித்தீங்க? இந்த 4 மாதத்துல எல்லாரும் கவனிக்கணும். இந்த 4 மாதத்துல ஸ்தோத்திரம் எவ்வளவு தூரம் நீங்க வேதத்துல படித்து வந்திருக்கிறீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் வேத வாக்கியங்களை அறியும்படி தங்கள் மனதை அவர் திறந்திருக்கிறார், இருதயத்தை திறந்திருக்கிறார். உயிரோடு இருக்கும் போதுமே அவர் எல்லாத்தையும் சொன்னாரு, போதிச்சாரு, அறிவிச்சாரு. கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? மறுபடியும் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா இவங்க வசனத்தை அறியணும்ன்றதுக்காக மறுபடியும் அவங்க இருதயத்தை திறக்கிறார். அவ பாருங்கள்ல, தோத்திரம். உயிரோடு இருக்கும்போதே ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. அவன் ஆனா அதுதான் அவரு யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு. மகிமைப்படுத்தினேன், உமது கிரியை எல்லாம் செய்து முடித்தேன். அல்லேலூயா. இதுதான் போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானித்தோம். ஸ்தோத்திரம். அப்போ செய்து 100% தீர்த்து முடித்தவர், ஊழியத்தை எல்லாத்தையும் போதித்து முடித்தவர் மறுபடியும் உயிரோடு எழுந்து வேத வாக்கியங்கள் அறியணும், இந்த வேதத்தை அறியணும், இந்த சத்தியத்தை அறியணும், இந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய வசனத்தை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்களுடைய மனக்கண்ணை திறக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை திறக்கிறார், மனதை திறக்கிறார், உள்ளத்தை திறக்கிறார். அறி அறி. அப்ப ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் உள்ளத்தின் பாரம் என்னவா இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் உணரணும். என்னவா இருக்கிறதுன்னா, வசனத்தை அவர் நம்ம இன்னும் அறியணும் அறியணும் அறியணும்னு நம்ம இருதயத்தை ஆண்டவர் திறந்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அதான் நான் போன வாரமே சொன்னேன். நிறைய பேர் சபைக்கு வரும்போது பைபிளை எடுக்காம வரும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அவர் ஒரு ஸ்தோத்திரம் வசனத்தை அறிவதற்கு இருதயத்தை திறக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா அவர் இருதயத்தை மறுபடியும் திறக்கிறார். ஏன்னா வேதத்தை அறியணும், வசனத்தை அறியணும். ஒருவரும் சும்மா இருக்கக்கூடாது, எல்லாரும் பைபிள் அறியணும். ஆமென். இருதயத்தை கர்த்தர் திறந்தா இருதயத்துல தான் பார்க்க முடியும். ஆண்டவர் அதை தான் சொன்னார். ஸ்தோத்திரம். என்னுடைய வாக்க உம்முடைய இருதயத்தில் வைத்து வை அப்படின்னு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னார். அதுதான் தாவீது ஏற்று தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வாக்கை எல்லாம் என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வசனம் இன்னைக்கு நமக்கு மனப்பாடமா தெரியும். இன்னைக்கு நம்ம ஒரு காலை ஜபத்துல எத்தனை வசனத்தை அறிக்கை எடுக்கிறோம், மாலை வசனத்துல ஜபத்துல எத்தனை வசனத்தை அறிக்கை எடுக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அவன் கொஞ்சம் கவனிப்போம். ஆண்டவர் இருதயத்தை திறந்தார், வேத வாக்கியத்தை அறியும்படி. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு இதெல்லாம் ஒரு சவாலா மாறணும். சவாலா மாறணும். எத்தனை பிரசங்கத்தை கேட்கிறோம், ஸ்தோத்திரம், அதில் ஆவியில உற்சாகம் அடையணும். எத்தனை ஜபத்தை நடத்தும் போது நம்ம ஸ்தோத்திரம் கலந்து கொள்றோம், அதில் நம்ம ஒரு உயிர் வீச்சு அடையணும். ஒரு நாள் ஒரு ஊழியரை சந்திக்க ஸ்தோத்திரம் ஒரு வாலிபர்
அந்த வாலிபர் வந்து ஸ்தோத்திரம், பாஸ்டர் நீங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணீங்க, அந்த பிரசங்கத்தை கேட்டு நான் மனம் திரும்பினேன், அதில் சொல்லப்பட்ட வசனம் என்ன தொட்டது ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த வார்த்தையினால தான் என் வாழ்க்கை மாறினதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அது மாதிரி ஒரு பிரசங்கம் உங்க வாழ்க்கையை மாத்தின பிரசங்கமா இருக்கணும். வருஷம் 52 வாரம் நம்ம உட்கார்ந்து பிரசங்கமாவை கேட்டுட்டு எழுதிட்டு பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஒரு திருப்பு முனையை நம்ம வாழ்க்கையில சந்தித்துதான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட, இந்த வார்த்தைனால என் ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, இந்த வார்த்தையை கேட்ட, இந்த ஆண்டவருக்காக என் வீட்டை திறந்து கொடுத்த, இந்த ஸ்தோத்திரம் வசனம் என்னை தொட்டது, இந்த வார்த்தை வந்தது, நான் மனம் திரும்பினேன், இந்த வார்த்தை வந்தது, இந்த பகையை மாத்தினேன், இந்த கசப்பை மாத்தினேன், இந்த வார்த்தை வந்தது, நான் பரிசுத்தம் அடைந்த, ஒரு பாவத்தை தூக்கி எறிஞ்சு விட்டேன். அல்லேலூயா. அது ஜீவனுள்ள வசனம், நம்ம ஜீவனோடு கேட்கணும். ஆமென். சமாதானம் இல்லாத உட்கார்ந்த, இந்த தேவ வார்த்தை என்னை தொட்டது, ஒப்பு கொடுத்த, என் ஆண்டவர் சமாதானப்படுத்தினாரு, என் வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கொண்டு அப்படி ஸ்தோத்திரம் நம்ம இருதயம் திறக்கப்படணும். நான் வியாதியா இருந்த, மரண படுக்கையில் இருந்த, இந்த வசனத்தை நம்பின, இந்த வசனத்தை எடுத்த, இதை படிச்ச ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்தை படிச்ச, இந்த சங்கீதத்தை படிச்ச, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப அறிக்கையிட்ட, சொன்ன, கர்த்தரை உயிர்ப்பித்த சாட்சி இருக்கணும். அல்லேலூயா. வாக்கியம் வேத வசனத்தால் நம்ம இருதயம் மனது திறக்கப்படணும். ஆமென். பல நேரம் நம்ம ஸ்தோத்திரம் நிறைய நம்ம ஸ்தோத்திரம் வசனங்களை கொண்டு நம்ம அநேகருக்கு போய் ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை சொல்லணும். ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையினால கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், ஆகவே இந்த ஆளுக்கு சொல்ல சொன்னார், இந்த குடும்பத்துக்கு சொல்ல சொன்னார், இந்த ஊருக்கு சொல்ல சொன்னார், இங்க கர்த்தர் என்னை அனுப்பினார். ஒரு சவுலை சந்திக்க எப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவர் அனுப்புறாரு, போ ஸ்தோத்திரம் தெருவுக்கு போ, அங்க இந்த இடத்துல, இந்த சந்துல, இந்த வீட்டுல அங்க ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான், போ அவனுக்கு சொல்லணும். எப்படி ஒரு அனனியாவை அனுப்புறது. ஆமென். அந்த மாதிரி நம்ம என்ன போயிருக்கிறோமா, ஒரு பிரசங்கத்தை கேட்டு, ஒரு அறிவிப்பை கேட்டு போயிருக்கிறோமா, வசனம் நமக்குள்ள கிரியை செய்த தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நடத்துறாரு, நான் இதை போய் செய்யணும். நம்ம ஒரு திட்டம், நம்ம திட்டம் ஒண்ணா இருக்கும், நம்ம பிளான் ஒண்ணா இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு உட்கார்ந்து பேசும்போது உள்ளத்துல கிரியை செஞ்சு மனசை மாத்தி நம்மள அவர் வழியில நடத்த வைத்திருப்பார். அதை நம்ம செய்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஸ்தோத்திரம் ஒரு அப்படித்தான் ஒரு குடும்பம் வந்ததான். ஸ்தோத்திரம் அவர் குடும்பம் வந்து உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிச்ச உடனே ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு 11 வருஷம் கர்த்தருக்கு தசம பாகமே கொடுக்காத ஒரு ஆள் ஸ்தோத்திரம் வாழ்நாள் ஒரு நாளுமே கொடுக்க கூடாதுன்னு வாரந்தோறும் ஸ்தோத்திரம் வாரந்தோறும் ஞாயிறுதோறும் அவர் தசம பாகம் கொடுக்குற ஆளா மாறினானா. ஸ்தோத்திரம் வசனம் கிரியை செய்யணும், கொடுக்க கிரியை செய்யணும், பாவத்தை விட கிரியை செய்யணும், ஊழியம் செய்ய கிரியை செய்யணும், ஆத்துமாக்களை ரட்சிக்க ஊழிய தோத்த சுவிசேஷம் சொல்ல கிரியை செய்யணும், நமக்கு உள் மாற்றத்தை கொடுக்க கிரியை செய்யணும். ஆமென். ஆண்டவர் அறிவதற்கு கிரியை செய்யணும், இந்த வேதத்தை புரிவதற்கு கிரியை செய்யணும், இதில் இருக்கிற மகத்துவத்தை அறிய கிரியை செய்யணும், ஜபத்துல வசனங்களை சோத்திரம் அறிக்கை இடுவதற்கு கிரியை செய்யணும், உள்ளத்துல நிறைய இருதயத்துல வசனத்தை வைக்க கிரியை செய்யணும். சிலர்லாம் பேருக்கு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, வாயை திறந்து பாரு, கெட்ட வார்த்தை வரும், குறை சொல்ற வார்த்தை வரும், திட்ட வார்த்தை வரும், சபிக்கிற வார்த்தை வரும், அந்த வார்த்தை இந்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் டேஷ் டேஷ் டேஷ்னு வரும். கேட்ட பைபிள் தூக்கி நல்லா வச்சுக்கிட்டு சபைக்கு வருவாங்க. தோத்துறோம். ஆனா மனதுல இருதயத்துல திறந்தா எதனா ஒண்ணு பேசுவாங்க, சம்பந்தம் இல்லாததெல்லாம். ஒரு தேவ பிள்ளை, வேதத்தை தூக்குற பிள்ளை தோத்துறோம். அல்லேலூயா. அன்பா சொல்றேன், நம்ம வாய்களை திறந்தா அடுத்த ஒரு ரட்சிக்கப்படாத ஆளா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, தோத்துறோம். ஆமென். தோத்துறோம். விசுவாச வார்த்தைகளை பேசுவோம், நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகளை பேசுவோம். தேவன் சொன்ன ஸ்தோத்திரம் சத்திய வார்த்தைகளை நம்ம வாயில ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாச்சும் பேசுவோம். அல்லேலூயா. ஆமென். எதிர்மறையான வார்த்தைகள் அல்ல, நேர்மறையான வார்த்தைகளை சொல்லுவோம். முடியாதுன்னு எதிர்க்கிறவங்க 30 முறை சொன்னாலும் சரி, நீங்க 31வது முறையை சொல்லணும். நம்ம கூட இருக்கிற ஏசப்பா செய்து முடிப்பாருன்னு அன்பா கோபமா தன்மையா அப்படியே சாதுவா சொல்லணும். தாயா கிறிஸ்தவனுக்கு அழகு, அதான் பைபிளை தூக்குறவனுக்கு அழகு. அல்லேலூயா. கண்ணா மண்ணால எதுவோ கன்றாவே பேசி கிடக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவன் மாற மாட்டான் அதை சொல்லிட்டு கிடக்க, அது மாறிடுவார் தோத்துறோம், மாறிடுவார் சோத்துறோம், மாறிடுவார் தோத்துறோம்,
மாறிடுவார். தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுவோம், இதெல்லாம் கிடைக்காது, கிடைக்காது, கிடைக்கும். சோத்திரம். தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சோத்திரம். சொன்னதை செய்வார். சோத்திரம். வேத வாக்கியத்தால் இருதயத்தை திறந்தார். அவன் இருதயத்தை திறப்போம். வசனத்தை கேட்ப, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க, வசனத்துக்கு அர்ப்பணிக்க, வசனத்துக்கு வாழ. அல்லேலூயா. வசனத்துல பரிசுத்தம் அடைய, வசனத்துல அற்புதத்தை பெற, வசனத்துல ஜீவனை அடைய, வசனத்துல விசுவாசத்தை கட்டி எழுப்ப, வசனத்தை நம்ம வாயில அறிக்கையிடுவோம். ஆமென். கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்ன? வாயில வசனம், வாயில விசுவாசம். ஆமென். ஸ்தோத்திரம். இத பேசணும். நம்ம கிட்ட ஆண்டவர் அதுக்குன்னே அனுப்புவார் பல சோதனையான ஆட்களை. ஸ்தோத்திரம். நம்ம ஒருத்தர் இல்லை, 1000 பேர் அனுப்பினாலும் ஸ்தோத்திரம், தேவ வார்த்தையை நம்ம எடுத்து சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம். எதிர்மறையா பேசுற ஆளு மனம் தெரிவிடுவான். பிசாசே வந்தாலும் ஸ்தோத்திரம், ஐயோ இவங்கிட்ட போனா இவன் ஏசப்பா வசனத்தானே சொல்லுவான், இவங்கிட்ட போறதுக்கு நம்ம அடுத்தால பார்த்து போயிடலாம், இவங்கிட்ட கொஞ்சம் போக முடியாது, இவன் எதுவோ அவன் பைபிளில் பைத்தியம் ஆயிட்டான், மென்டல் ஆயிட்டான், சைக்கோ ஆயிட்டான், எதுக்கு எடுத்தாலும் வசனத்தையும் சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பான். அந்த வசனத்தை சொன்னா நமக்கு உடம்பெல்லாம் அரிக்கும். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை சொன்னா நமக்கு அப்படி மேல கொதிக்கிற எண்ணெயோ தண்ணியோ ஊத்துன மாதிரி ஆயிரும். பிசாசு கூட கிட்ட வர மாட்டான், நிம்மதியா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை சொல், வேத வாக்கியங்களை அறியும்படிக்கு அவங்களுக்கு இருதயங்களை திறந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேத வாக்கியம் எப்ப இருதயத்தை திறக்கிறாரு? அது அறியணும் இல்லையா? நம்ம 38ஆம் வசனத்தை படிப்போம். 38 பயங்கர சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம். உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? பாருங்க, இப்ப இயேசுநாதரே இங்க நடுவில் நிற்கிறாரு. நம்ம எல்லாம் அவரை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? சந்தேகப்படுறோம். ஆமென். ஆமென். ஐயோ, இந்த ஆண்டவரே அவங்க கூட நிற்கிறாரு, ஆண்டவரே அவங்க பக்கத்துல நிற்கிறாரு. ஆனா அவங்க சந்தேகப்படுறாங்க. சந்தேகம் 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 சந்தேகம். எதுக்கு? ஆண்டவர் சொன்ன வசனத்தை நம்புறது. சந்தேகம். நீங்க என்னதான் பாருங்க, நமக்கு பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான பாடு, பயங்கரமான உபத்திரவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்றேன்னாக்கா, எனக்கு பின்னாடி 1008 பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் பார்த்தா நம்ம ஸ்தோத்திரம், உலகத்துல வாழவும் முடியாது, ஊழியம் செய்யவும் முடியாது, நம்ம ஜீவிக்கவும் முடியாது. அதைத்தான் உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெடுத்தார் சொல்றேன் இல்லையா? மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், சத்துருவை ஜெயித்தார். ஸ்தோத்திரம். அவர் பேயை ஜெயித்தார், நோயை ஜெயித்தார், அவர் சாத்தானை ஜெயித்தார், சத்துருவை ஜெயித்தார், அதை ஜெயித்தார், இதை ஜெயித்தார், எல்லாத்தையும் ஜெயித்தார். அதை சொல்லிக்கிட்டு நம்ம உட்காந்து பின்னாடி அழக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதை சொல்லி நம்ம உட்காந்து அது கிடக்கூடாது. இங்கே சபையில் உட்காரந்தானே நம்ம ஏதோ சோத்திரம் அப்படி கேட்டுட்டு அப்படி சபையை விட்டு எழுந்து போன உடனே நமக்கு சோத்திரம் அப்படியே அதே துக்கம், அதே சஞ்சலம், அதே சந்தேகம், அதே ஸ்தோத்திரம். இயேசுன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாத வாழ்ற மனுஷனை போல வாழக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. 24 மணி நேரமும் இயேசு லைவா தாங்கிறார். அதான் உயிர் தெரிந்த வல்லமை. 24 hours ஏசப்பா எப்படி தாங்கிறார்? என் பக்கத்துல என் நிழல போல ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். அவங்க கூட ஏசப்பா இருந்தா அவங்க எப்படி இருக்கிறாங்களா? வசனம் சொல்லுது, சந்தேகங்கள் எழும்புகிறதா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு அப்படிதான். உங்க பிரச்சனை பெருசா இருக்கும், ஆனா ஸ்தோத்திரம், இங்க ஆண்டவர் நல்லா உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுவாரு. நீங்க அதை நல்லா கேட்டுட்டு எழுந்து போகும்போது அதே சந்தேகத்தோடு எழுந்து போடுங்க. அந்த சொன்னாதான் பாஸ்டர் நல்லா தான் சொன்னாரு, நடக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஏதோ குறி கேட்டு வர கதையா? ஆமென். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கது. மனதை திறக்கணும். ஆமென். சந்தேகம் எழும்பக்கூடாது. அவங்க எப்படிப்பட்டாங்க? சந்தேகப்பட்டாங்க. சந்தேகம் எழும்புதான், வரும், இங்கிருந்து வரும். மனசு இங்க இருக்குதுன்னா இங்க அடி வயிற்றுலேருந்தே வரும் சந்தேகம், அப்படியே வரும். ஸ்தோத்திரம். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரே நம்பிக்கையாக இயேசு செய்வார். இயேசுவால் முடியும், இயேசுவால் மாறும், இயேசுவால் அது நடக்கும். அது பிரச்சனையை பார்த்தா மலை மாதிரி தாங்க இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த
அந்த மலையே நீ பார்த்து பேச, அது போய் சமுத்திரத்தில் தள்ளுண்டு விழும். ஆமா, வசனம் நமக்கு தெரியுது, ஆனா என்னன்னாக்கா அங்க நம்பிக்கை தான் வரணும். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. கேட்கிற வார்த்தைக்கு நம்ம அப்படியே நிற்போம். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜபத்துக்கு வந்த, இந்த ஆராதனைக்கு வந்த, இந்த உபவாசத்துக்கு வந்த, இந்த அதிகாலை ஜபத்துக்கு வந்த, இன்னைக்கு தனி ஜபம் பண்ண, இன்னைக்கு பைபிளை எடுத்த படித்த, இன்னைக்கு பாஸ்ட் பிரசங்கம் பண்ணாரு, சபையில இன்னைக்கு இப்படி சொல்லப்பட்டது, சத்தியத்தை கேட்ட, நான் அதில் தான் நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே நின்னுடணும், அப்படியே நின்னுடணும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இதான் சொன்னார், இதான் பேசினார், இதான் உணர்த்தினார், என் மனதில் என் ஆவில இதான் ஏவப்பட்டது, தொட்டது, இதான் எனக்கு நடக்கும். அப்படி நம்ம நின்றுடணும், சந்தேகப்படக்கூடாது இந்த வசனத்தை. ஆமே, ஆமே. அடுத்தது 41ஆம் வசனத்தை படிக்கிறோம். எவ்வளவு அழகா சுவாரஸ்யமா இருக்கு. 41ல, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். ரெண்டாவது அவங்க எவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க. சந்தோஷப்பட்டான், ஐயோ சந்தோஷப்பட்டான், அப்பப்பா பரவாயில்ல பரவாயில்ல, ஐயோ ஆண்டவர் சொன்னா மாதிரி உயிரோடு எழுந்து வந்துருக்காரு, பரவாயில்லையே, ஐயோ ஆண்டவர் நீங்க வந்தது ரொம்ப நல்லது, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஆனா அந்த சந்தோஷத்துலயும் அவன் என்ன பட்டானா, தோத்துரும். அவன் விசுவாசியாமல், அப்ப என்ன பட்டான், அவிசுவாசப்பட்டான். அல்லேலூயா. தேவ வார்த்தையை ஒரு நாள் அவிசுவாசப்படக்கூடாது. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இந்த வசனத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், அது நம்ப பண்ணுகிறது. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, ஸ்தோத்திரம், வசனத்தை 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 விசுவாசிக்க பண்ணுகிறது. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவாமா? ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க அவிசுவாசப்படாதீங்க. இந்த தேவனுடைய வசனத்தை நீங்க அவிசுவாசப்படாதீங்க. இந்த தேவ வார்த்தையை விசுவாசிங்க. இந்த தேவ வார்த்தை நன்மையா மாறும். இந்த தேவ வார்த்தை நல்லதை செய்யும். இந்த தேவனுடைய வசனம் மாதிரி வேற எதுவுமே நம்மளை வாட வைக்காது. இந்த தேவ வசனம் மாதிரி வேற எதுவுமே நம்மளை ஊன்ற கட்டாது. இந்த தேவ வசனம் மாதிரி நம்மளை வேற எதுவுமே ஆசீர்வதிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தை ஒன்றுதான் நம்ம மனதை திறக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஏன் இந்த ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளை ஏற்படுத்தணும், ஒரு ஆராதனை நாள் ஒரு நாளை ஏற்படுத்தணும், இதுல என்ன சந்திக்கும்படி நீங்க எல்லாரும் இங்க வரணும்னு ஆண்டவர் ஏற்படுத்தணும், ஒரு ஆராதனை ஒழுங்கை ஏற்படுத்தணும், அதை போதிக்க ஒரு போதகனை ஏற்படுத்தணும். ஸ்தோத்திரம். அப்படி ஏற்படுத்தி இப்படி எல்லாரையும் உங்களை வரவழைத்து உட்கார வைத்து ஜெபிக்க வைத்து ஜெப நடத்த வைத்து பாட வைத்து, ஸ்தோத்திரம், ஆராதனை நடத்த வைத்து வசனத்தை படிக்க வைத்து வசனத்தை போதிக்க வைத்து கேட்க வைத்து, ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஒரு ஒழுங்கை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்னா, நம்ம கேட்டுட்டு அப்படி விசுவாசிக்காம போவதுக்கு அல்ல. கேட்டுவிட்டு நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எதிர்மறையான, நம்ப முடியாத, சந்தேகப்படுகிற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிற்கும், வாய்ப்பே இல்லாத காரியத்திற்கும் நாம நம்பும்படிக்கு, விசுவாசிக்கும்படிக்கு, அவிசுவாசம் நீங்குவதற்கு தான் கர்த்தர் இந்த ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இல்லாண்டவரை நீ ரட்சித்தாலுமே கூட நான் விசுவாசியாமல் தான் இருப்பேன் அப்படி சொல்லியிருக்கிறேன். இல்லாண்டவரை நீங்க என்னை அபிஷேகித்தாலுமே கூட நான் விசுவாசியாமல் தான் இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது. இல்லாண்டவரை நீ இன்னதான் நல்லா பிரசங்கம் பண்ற, எனக்கு ஒரு பாஸ்டர் இல்லை 10 பாஸ்டர் எனக்கு கொடுத்தாலும் கூட நான் பதிவிஷியாக அந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு நான் விசுவாசியாமலே போய்விடுவேன் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை முறை எனக்கு இயேசுவை பத்தி சொன்னாலும் அந்த இயேசுவை நான் நம்பாமலே போய்விடுவேன் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை முறைதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டாலும், ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவரை பத்தி சொன்னாலும் பேசினாலும் எனக்குள்ளே, ஸ்தோத்திரம், மீண்டும் மீண்டும் அந்த அவிசுவாசம் தான் வருது, விசுவாசமே வரல. அப்படி போயிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேத வார்த்தையை கேட்கும் போது அவர் இருதயத்தை திறந்தார். இன்னைக்கு நம்ம இருதயம் திறக்கப்படணும், உள்ளம் திறக்கப்படணும். எதற்கு? இந்த வசனத்தினுடைய ஸ்தோத்திரம் ஆழத்தை அறிவதற்கு,
வெளிச்சத்தை அறிவதற்கு, சத்தியத்தை அறிவதற்கு, இதனுடைய சாரத்தை அறிவதற்கு, இதனுடைய மகத்துவத்தை அறிவதற்கு, இதனுடைய மகிமையை காணுவதற்கு, இதனுடைய வெளிப்பாட்டை அறிவதற்கு, இதை வாசிப்பதற்கு, இதிலே தேறினவர்களை மாறுவதற்கு, இதிலே திடப்படுவதற்கு, இதிலே பலப்படுவதற்கு, இந்த வசனத்திலே நாம் கட்டப்படுவதற்கு, இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதற்கு, வேத வாக்கியங்களோ நமக்கு சொல்லப்பட்டது, முன்குறிக்கப்பட்டது, திட்டம் பண்ணப்பட்டது எல்லாம் நடப்பதற்கு, இது நமக்கு நடந்து முடிய இந்த வேத வசனத்துக்காக நம்ம இருதயத்தை திறக்க வேண்டும். ஒரு கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தயவு செய்து வேதத்தை முறையா படிக்காதவங்க இன்னைக்கு முதல் வேதத்தை முறையா படிக்காது. அல்லேலூயா. என்னால வசனத்தை நம்ப முடியலன்னு சொல்ற வசனத்தை நம்புவதற்கு உங்க இருதயத்தை கொஞ்சம் திருப்புங்க. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவிசாயிங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். ரெண்டே காரியத்தோடு முடிக்கிறேன். ஒன்று, உயிர்த்தெழுந்த வல்லமையினால கர்த்தர் நம்ம கண்களை திறக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு கண்ணு திறக்கல. ஆமென். சபைக்குள்ள இருக்கிறோம், கண்ணு திறக்கணும். ஆண்டவரோடு இருக்கிறோம், கண்ணு திறக்கணும். ஆண்டவர் அங்க பக்கத்துல கூட நடந்து வராரு, ஆனா அவங்களோ அவரை அறியவில்லை. ஆமென். நாம இன்னைக்கு ஆண்டவர் பக்கத்துல இருந்தோம், நம்ம அறியாம இருக்கக்கூடாது, அவர் அறிந்திடணும். ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவது, அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அவங்க இருதயத்தை திறந்தது. ஆமென். இந்த 2025 ஈஸ்டரை மறக்கவே கூடாது. ரெண்டு மனதில் வைத்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு, 2 கை, 2 காலு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஸ்தோத்திரம். 1 கண்ணை திறந்தான், 1 இருதயத்தை திறந்தான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 அவரை காண்பிக்க. கண்ணை திறந்தது எதுக்கு? அவரை காண்பிக்க. நாம் தான்பா இயேசு அப்படின்னு காண்பிக்க. ஆமென். சத்தியம் புரியுதுங்களா? அல்லேலூயா. இரண்டாவது இருதயத்தை திறக்கிறார். இருதயத்தை திறந்தது எதுக்கு? ஸ்தோத்திரம். அவர் வார்த்தையை அறிவிப்பதற்கு, வசனத்தை அறிவதற்கு. ஆமென். இன்னைக்கு இரண்டாவது ஸ்தோத்திரம். இந்த ரெண்டையும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்பிக்க, 1 கண்ணை திறந்தார், அவரை காண்பிக்க. இன்னொன்று இருதயத்தை திறந்தார், அவர் வேதத்தை காண்பிக்க, வார்த்தையை காண்பிக்க, வசனத்தை காண்பிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு வேணும். ஆமென். அப்ப நம்ம கண்ணு திறக்கணும். அல்லேலூயா. என் பக்கத்துல இருக்கிறார் இயேசு. மந்த இருதயமா நான் இருக்கக்கூடாது. என்னோட இயேசு இருக்கிறா. அப்ப என் கூட இயேசு இருந்தா நமக்கு எவ்வளவு பயம் இருக்கும். நம்ம பக்கத்துல இயேசு வந்து உட்கார்ந்தா நமக்கு எவ்வளவு ஒரு ஸ்தோத்திரம், மகிமை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பக்கத்துல ஆண்டவர் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். இப்ப இருக்கிற மதுராந்தகம் தொகுதிக்கு எம்எல்ஏவுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ வந்து ஸ்தோத்திரம் புகழேந்தி ஒரு நாள் ஸ்தோத்திர சபையில் இருக்கும்போது அவர் ஸ்தோத்திரம் வந்தார். வந்துட்டு இது மாதிரி ஸ்தோத்திரம் 2 ஐயா எப்படி உட்காந்துருந்தாங்க. நான் சேர்ல உட்காந்து அவர் வந்து பக்கத்தில் உட்காந்தார். ஸ்தோத்திரம். எனக்கு அவர் தான் தெரியல. ஸ்தோத்திரம். அது பிறகுதான் நல்லா பார்த்தா ஸ்தோத்திரம் இவர் நம்ம தொகுதி எம்எல்ஏ வச்சு ஏன் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் ஓட்டு கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஃபாதர் இருக்கிறாரா பார்க்க வந்தேன் ஸ்தோத்திரம் அப்படின்னாரு. ஐயா இப்போ ஃபாதர் இல்லை ஸ்தோத்திரம் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னேன். உடனே எழுதாரு. ஸ்தோத்திரம். கை கொடுத்தாரு, உணக்க வச்சாரு. பார்த்து செய்யணும் சார் அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். அவர் வயசு என்ன இருக்குது, நமக்கு என்ன வயசு இருக்குது. ஸ்தோத்திரம். அவருக்கு என்ன பதிவு இருக்குது, நமக்கு என்ன பதிவு இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், அவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம் ஒரு தொகுதிக்கே ஒரு எம்எல்ஏ வந்து பக்கத்தில் உட்காந்து நமக்கு முன்னாடி எழுதுன்னு நமக்கு கையை கொடுத்து நமக்கு சல்யூட் அடிச்சுட்டு போகிறேன். ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஒரு நாள் எப்போ வருவார்னு கேட்டார். இந்த மாதிரி வருவார்னு சொல்ல 2 நாள் பொறுத்து அதே மாதிரி வந்தார். மறுபடியும் என்னதான் வந்து பார்த்தாரு. அப்புறம் ஸ்தோத்திரம் நான் தான் மறுபடியும் சொல்லி திரும்ப பாய்ச்சிட்டு பேச வைத்து ஜோம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சால்வை போத்திட்டு அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம். நடந்த சம்பவங்கள் போகட்டும். ஒரு பெரிய மனிதன் வந்து நம்ம பக்கத்தில் உட்காரும் போது நமக்கு ஒரு மனசு என்ன பண்ணுது, அதை என்னப்பா இவங்கெல்லாம் வந்து உட்காராங்களே, சரி நம்ம பக்கத்தில் உட்காந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்குதே நம்ம நினைக்கிறோம். பார்த்தியா, நம்ம நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பெரிய ஆள் உட்காரும் போதுவே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி
சரியான ஒரு டைப் போட்டு நம்ம உட்காந்து அவங்களை அனுசரிப்போம். ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இயேசுவே கூட வந்து உட்கார்றாரு, இயேசுவே அங்க வந்து நிக்கிறாரு, ஸ்தோத்திரம் அவங்க பக்கத்துல. ஆனா அவர்கள் அறிவதற்கு, விசுவாசிப்பதற்கு, ஸ்தோத்திரம், மந்த இருதயமுள்ளவர்களாக இருந்தார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்ல வருகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பக்கத்துல இயேசு வந்திருக்கிறார், நீங்க உங்க அருகில் இயேசு இருக்கிறார். அதை நீங்க அந்த பிரசன்ஸை நீங்க உணர முடியும். அதை நீங்க ஆவியில நீங்க நிதானிப்பீங்கன்னா அதை அறிய முடியும். அந்த தேவ மகிமையை உங்க சரீரத்தில் அது நிச்சயமா அது ஒரு தொடுதலை ஏற்படுத்தும். நான் சொல்லும் போது அந்த வார்த்தை உங்க உள்ளத்துல ஏதோ ஒரு தோற்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமே ஆமே. ஆவியானவர் கிருபை தருவார், ஆவியானவர் கிருபை தருவார், ஆவியானவர் கிருபை தருவார், ஆவியானவர் கிருபை தருவார். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்பது அப்படிப்பட்ட பிரசன்னம். நமக்கு ஒரு உயர்ந்த மனித பக்கத்துல உட்காரும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, தோத்தரும். ஆனா இங்க அந்த அகில உலகையும் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவரே பக்கத்துல உட்காரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஆமே. அவர் இருக்கும் போதுவே அறியல, அதுக்கு தான் கர்த்தர் கண்ணை திறக்கிறார். அறிந்து கொள். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கண்ணை கர்த்தர் திறந்திருக்கிறார். உன் கூட நான் இருக்கிறேன், உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். ஆமே. ஸ்தோத்திரம். நான் மட்டும் இல்லை, என் வார்த்தையும் உன்னோடு இருக்கிறது. அதுக்கு தான் இருதயத்தை திறக்கிறார். என் வார்த்தை உன்னோடு இருக்குது, என் தரிசனம் உன்னோடு இருக்குது, என்னுடைய தீர்க்க தரிசனம் உன்னோடு இருக்குது, என்னுடைய வாக்குத்தத்தம் உன்னோடு இருக்கிறது, என்னுடைய வசனங்கள் எல்லாம் உன்னோடு இருக்கிறது, என்னுடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் உன்னோடு இருக்கிறது. ரெண்டை நினைவில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்ம கண்ணை திறக்கிறார், நான் கூட இருக்கிறேன்னு காட்டு. நம்ம இருதயத்தை திறக்கிறார், என் வார்த்தை வசனம் வேதம் உன்னோடு இருக்குது என்பதை காட்ட. ஆமே. இன்னைக்கு இதை அறிவோம், இதை உணர்வோம். இந்த இயேசு கூட இருந்தா நம்ம வாழ்க்கை ஜெயம். இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில இருந்தா ஸ்தோத்திரம், நமக்கு வெற்றி. ஆமே. அல்லேலூயா. இந்த இயேசு சாமி இந்த உயிர்த்தெழுந்த நாளில இந்த உயிர்த்தெழுந்தருடைய வல்லமையை கொண்டு நம்ம கண்களை திறப்பா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு நம்ம இருதயங்களை திறப்பா. அல்லேலூயா. அடைப்பட்ட மனசு அல்ல, மந்த இருதயமான மனசு அல்ல, அவிசுவாச மனசு அல்ல, சந்தேக மனசு அல்ல, விசுவாசிக்காத மனசு அல்ல, நம்பாத மனசு அல்ல, நம்பும்படியான மனசை கர்த்தர் உருவாக்குவார். எல்லா கரவையத்தை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் உருவாக்குவார். இன்னைக்கு நீங்க தேடி வந்தது உங்களுக்கு அது ஸ்தோத்திரம் தென்படும்படி கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா. உங்களோடு இடைப்படும்படி கர்த்தர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். நீங்க அவரை பார்த்திருக்கிறீங்க. ஆமா. நம்ம கண்ணை கர்த்தர் திறந்து விட்டார். விசுவாசிப்போம். நம்ம இருதயத்தை கர்த்தர் திறந்து விட்டார். இந்த வேதத்தை நம்ம அறிவோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய ஸ்தோத்திரம் வெயிட்டேஜ் என்ன, இந்த வசனத்துக்கு இருக்கிற தாக்கம் என்ன, இந்த வசனத்துக்கு இருக்கிற வல்லமை என்ன, இந்த வசனத்துக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, பராக்கிரமம் என்ன என்பதை நாம இன்னைக்கு உணர்வதற்கு கர்த்தர் ஒரு உணர்த்துதல் நமக்கு தந்திருக்கிறார். இதை எடுக்க, இதை படிக்க, இதை பார்க்க, இதை வாசிக்க, இதை சொல்ல, இதை அறிவிக்க, அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க, இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் நம்ம அடிப்பணிய கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நம்ம எழும்பி நிற்போம் தேவ சமூகத்திலே, நம்மை நாமே நாம் அர்ப்பணிப்போம்.